சீனா, அமெரிக்கா அப்படிங்கிற அந்த 2 நாடுகளுக்கு அடுத்ததாக மிக அதிகமாக கச்சா எண்ணெயை நாம இறக்குமதி செய்து பயன்படுத்துகிறோம். நம்ம பயன்படுத்துறதே அதிகம். அதில் 88% இறக்குமதி செய்யப்படுகிறது. அதே மாதிரி கேஸ் கன்சம்ஷன் பார்த்தா அது 90%க்கு மேலே நமக்கு வெளியிலிருந்து வருகிறது. அதில் மேற்காசியா மிக முக்கியமான இடத்துல இருக்கு. எனவே நமக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஒரு 10 நாள் கேஸ் தாக்கு பிடிக்கும். பெட்ரோல்னா ஒரு 6லிருந்து 8 வாரம் தாக்கு பிடிக்கும். இதில் ஸ்டாக் எப்படி இருக்குன்னா 2-3 விதத்தில் இருக்கு. ஒன்று க்ரூட் ஆயில் ஸ்டாக்கே நம்மகிட்ட இருக்கு. அது தவிர இந்தியாட்ட ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம டக்குன்னு நம்ம எடுக்க மாட்டோம். பட் எல்லாம் டிப்ளீட் ஆகுதுன்னா நம்ம அதில் கையை வைக்கிறத தவிர வேற வழி இல்லை. ஸோ அதுவும் நம்மக்கிட்ட ஒரு வாரத்துக்கான சுத்திகரிப்புக்கு ஆன தேவையான விஷயம் நம்ம கையில் இருக்குது. இந்த ஈரான் பிரச்சனை தொடர்ந்ததென்றால் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை மீண்டும் வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும்.